Jai Gurudev. Knowledge sheet 335. Dreaming the impossible. முடியாதவற்றை கனவு காண்பது. குருதேவ்ட்ட கொஸ்டின் கேட்கிறார். குருதேவ், how can we control daydreams? பகல் கனவை எப்படி கட்டுப்படுத்துறது? பகல் கனவு காண்றத எப்படி கட்டுப்படுத்துறது? குருதேவ் உடனே சொல்றார், ட்ரீம் அட் நைட். பகல் கனவை காண்றது எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்ல உடனே குருதேவ் சொல்றார், அதுக்கு என்னப்பா நைட் கனவு காண அப்படின்னு சொல்றார். வாட் இஸ் டே ட்ரீமிங்? பகல் கனவு அப்படின்னா என்ன? யூ ஹாவ் அ டிசைர், பட் யூ டு நாட் ஹாவ் த ஃபெய்த் தட் யூ கேன் அச்சீவ் யுவர் டிசைர். உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, ஒரு குறிக்கோள் இருக்கு, ஆனா என்ன, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இதை அடைவோமா அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இல்லை. தட் இஸ் வாட் யூ கால் டே ட்ரீமிங். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பகல் கனவு அப்படின்னு சொல்றோம். யூ கேன் கண்ட்ரோல் டே ட்ரீமிங் பை having a strong goal and believing in it. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது கேட்டாங்களே, அதுக்கு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, by having a strong goal, ஒரு உறுதியான ஒரு குறிக்கோள் அதை வைக்கிறதோடு மட்டும் இல்லை, என்ன, அது மேல ஒரு நம்பிக்கை, அண்ட் பிலீவிங் இன் இட், அதை ஒரு நம்புறது, இதுக்கு என்னால கண்டிப்பா அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் வச்சுக்கணும். ரெண்டும் வேணும். Like the scientist who wanted to go to the moon and kept dreaming about it. நிறைய விஞ்ஞானிகள்லாம் சந்திரனுக்கு போகணும், சந்திரன்ல கால் அடி வைக்கணும் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதை நினைக்கிறதோடு மட்டும் இல்லாம அதுக்கு என்ன உண்டோ அவங்க எல்லாம் அதை பத்தி நினைச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கு ஒன்றான வகை செய்தாங்க. ஃபார் ஹிம் இட் வாஸ் அ கோல் ஆஃப் ஹிஸ் லைஃப். அவர்களுக்கு அது ஒரு குறிக்கோள். பட் ஃபார் அதர்ஸ் இட் வாஸ் டே ட்ரீமிங். புரியுதா? மற்றவங்களுக்கெல்லாம் என்ன, அது ஒரு பகற்கனவு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குறிக்கோளை வச்சு அந்த குறிக்கோள் மேல நம்பிக்கை வச்சாங்க, அவங்களுக்கு அது என்ன குறிக்கோளா இருக்கு. ஆனா மற்றவங்களுக்கு அது பகல் கனவு. எய்தர் யூ ட்ராப் த ஐடியா தட் இட் வில் ஹேப்பன். இன்னும் என்ன பண்ணணும், அதை விட்டுடுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை விட்டுடுங்க. ஆர் யூ பிலீவ் இட், இது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சுக்க. When you do not know yourself, your potential, you have no faith or confidence in your dreams. அதாவது உங்களை பத்தியே தெரியாத போது, உங்களுடைய திறமைகள் எல்லாம் உங்களுக்கே தெரியாத போது இந்த மாதிரி நடக்கும். Once you have a faith and confidence in your dreams, உங்களுடைய கனவுகள் அதுல ஒரு நம்பிக்கையும் என்ன எல்லாம் இருந்தா, they are no longer daydreams. அவங்க பகற்கனவே கிடையாது, இல்லையா? இது நடக்கணும், இது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோடு மட்டும் இருந்தா அது பகற்கனவு. அது ஒரு நம்பிக்கை வேணும், இது என்னால கண்டிப்பா முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அது என்ன ஆகுது, அது குறிக்கோளாக மாறுகிறது. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான் எல்லாம் நம்ம செய்யற இந்த பயிற்சிகள், மெடிடேஷன். அதனாலதான் சொல்றது என்ன, இன்டென்ஷன், அட்டென்ஷன், மேனிஃபெஸ்டேஷன், இல்லையா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒரு இன்டென்ஷன், இது நடக்கணும் அப்படின்னு, அதுக்கு முழு ஃபோக்கஸ் அட்டென்ஷன். எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும், நம்ம செய்யற எல்லா காரியங்கள் மூலமாக அது கண்டிப்பாக என்ன நடந்தே தீரும். அதுதான். ஓகே, ஜெய் குருதேவ்.